நான் இங்கே போஸ்ட் என்ற பகுதிக்குள்ள நிற்கிறேன். இங்கே முதலாவது பதிவு ஆடியோ டெஸ்ட் இருக்குது. அதில் எடிட் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ட் என்ற ஒரு பெட்டி ஒன்று இங்கே காண்பிக்குது. இப்போ அதை என்னத்துக்கு பாவிக்கிறேன்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முதல் நான் இங்கே முதலாவது பக்கத்துக்கு போகிறேன். இங்கே அந்த ஆடியோ டெஸ்ட் என்ற படியும் காண்பிக்குது. இப்போ அதில் அந்த பாடல் இணைப்பு காண்பிக்குது. அதுக்குள்ள இந்த கவிதை என்று இருக்குது. அதில் அழுத்துறேன். இங்கே முன்னுக்கு எவ்வாறு காண்பிக்குதோ அவ்வாறே காண்பிக்குது. நான் இங்கே அட்மின் பகுதிக்கு போகிறேன். இந்த எக்ஸெப்ட் என்றதில் ஒரு விடயத்தை ஒட்டிக்கொள்கிறேன். நீங்கள் என்ன எழுதிக்கொள்ளலாம். நான் இங்கே எழுதிக்கொள்ள நேரம் எடுக்கும்படியால் ஒரு சிறிய விடயத்தை இங்கே ஒட்டிக்கொள்கிறேன். இங்கே ஒரு விடயம் ஒட்டப்பட்டுள்ளது. இங்கே அப்டேட் என்றதில் அழுத்துறேன். இங்கே போய் ரீஃப்ரெஷ் என்றதில் அழுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கே ஒட்டின விடயம், அதாவது எக்ஸெப்ட் என்ற பகுதிக்குள்ள ஒட்டின விடயம் இங்கே காண்பிக்குது. திருப்பி இங்கே முன்னே பகுதிக்கு போகிறேன். இங்கே இதில் அழுத்தி முன்னே பகுதிக்கு போகிறேன். இங்கே காண்பிக்கல. நீங்கள் அந்த எக்ஸெப்ட் என்ற பகுதியில் இணைக்கிற விடயங்கள் இந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் நாங்கள் அந்த பிரிவை அழுத்தும் போது காண்பிக்குது. அதே வேளையில் சில டெம்ப்ளேட்டுகள் முதலாவது பக்கத்திலேயே அந்த விடயத்தை காண்பிக்கும். அது மாதிரி டெம்ப்ளேட்டில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் நீங்கள் விரும்புகிற மாதிரி அந்த விடயங்களை கூட காண்பிக்க செய்ய முடியும். சில டெம்ப்ளேட்டுகள் இவ்வாறு இந்த எக்ஸெப்ட் என்ற பகுதிக்குள்ள இணைக்கும் விடயங்களை முதல் பக்கத்தில் காண்பிக்கிறதுக்கான வழிமுறையோட செய்யப்பட்டிருக்கும். சில டெம்ப்ளேட்டுகள் அவ்வாறாது மிகவும் இலகுவாக அந்த கோடை இணைப்பதன் மூலம் இந்த எக்ஸெப்ட் என்ற பகுதிக்குள்ள உள்ள விடயங்களை காண்பிக்க செய்யலாம்.